படுகொலைகள் அதிகம் நடக்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது. நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை அரசு இயற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நெல்லையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடத்தி வைக்கப்பட்ட சாதி மறுப்பு திருமணத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருமணம் செய்து கொண்ட பெண்ணின் பெற்றோர்கள் அலுவலகத்திற்குள் நுழைய முயன்ற போது ஏற்பட்ட பிரச்சனையில் நிர்வாகிகள் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக பெருமாள்புரம் காவல்துறையினர் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து 13 பேரை கைது செய்துள்ளது. இந்நிலையில் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்த கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் சமூக விரோத சாதி வெறி சக்திகள் மீது அரசு மற்றும் காவல்துறை கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். நெல்லை மாவட்டத்தில் கடந்த பல ஆண்டுகளாக சாதி வெறி செயல்கள் நடந்து வருகிறது தொடர்கதையாக இருக்கிறது. ஐயா வைகுண்டர் உள்ளிட்ட சாதி மறுப்பு தலைவர்கள் அதிகம் பிறந்த மண்ணில் சாதியின் பெயரால் நடக்கும் கொடுமைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். நெல்லையில் நடைபெற்ற சாதி மறுப்பு திருமணத்தை வைத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மீது பல்வேறு கருத்துக்களை சிலர் பரப்பி வருகின்றனர். இருவரும் ஒருவருக்கு ஒருவர் விரும்பிய நிலையில்தான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. பாதுகாப்பற்ற நிலையில் சாதி மறுப்பு திருமணம் செய்ய அவர்கள் எங்களை நாடினார்கள். வரும் காலங்களில் சாதி மறுப்பு திருமணம் செய்யும் பாதுகாப்பு பெற்ற நிலையில் இருக்கும் காதல் ஜோடிகளுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பக்கபலமாக அவர்களது திருமணத்தை செய்து வைக்கும். அரசு சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு உரிய பாதுகாப்பை அளித்து அரசு வேலை வழங்க வேண்டும். அரசு பாதுகாப்பு அளிக்க தவறினால் கடைசி வரை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் என தெரிவித்தார். சாதி ஆணவ படுகொலைகள் அதிகரித்து வரும் மாநிலமாக தமிழகம் இருந்து வருகிறது. ஆணவ படுகொலை தடுப்பு சட்டம் நிறைவேற்றுவதற்கான மசோதா உச்சநீதிமன்றத்தால் வடிவமைக்கப்பட்டு தயார் நிலையில் இருக்கிறது. அனைத்து மாநில தலைமை செயலாளர்களையும் அழைத்து இந்த சட்டம் தொடர்பாக ஆலோசனைகளும் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு ஆணவ படுகொலை தடுப்பதற்கும் மற்றும் சாதி வைப்பு திருமணங்களை செய்து வைப்பதிலும் முற்போக்குடன் செயல்படுவதை உறுதி செய்யும் வகையில் நடைபெறும் சட்டமன்ற கூட்டத்தொடரில் ஆணவ படுகொலை தடுப்பு சட்டத்தை இயற்ற வேண்டும். இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி குரல் கொடுக்கும் என தெரிவித்தார். இவ்வாறாக பல்வேறு விஷயங்களை முன்வைத்தார். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் வர நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். நெல்லை செய்தியாளயம் பகவதி ராஜாவுடன் உங்கள் தவசி ரமேஷ். ஒன்று தமிழ்நாடு என்கிற ஒரு அவப்பெயருக்கு இன்னைக்கு ஆளாயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரியான நிலைமையை நாம் அனுமதிப்பது தமிழ்நாட்டுக்கு அழகல்ல. பெரியாரை பற்றி பேசுகிறோம், பாரதியாரை பற்றி பேசுகிறோம், வஉசியை பற்றி பேசுகிறோம், எத்தனையோ வள்ளலாரை பற்றி பேசுகிறோம், வைகுண்ட சுவாமிகளை பற்றி பேசுகிறோம். எத்தனையோ சாதி மறுப்பு தலைவர்கள் பிறந்திருக்கிற இந்த மண்ணில் இன்றைக்கி சாதியின் பெயரால் படுகொலைகள் நடக்கிறது, சாதியின் பெயரால் கொடுமைகள் நடப்பது, கொடூரங்கள் நடப்பதை நாம் அனுமதிக்க முடியாது, அனுமதிக்கக்கூடாது. இந்த சம்பவத்தை ஒரு படிப்பினையாக ஏற்றுக்கொண்டு சமூகத்தில் இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகளும், சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்புகளும், பொதுமக்களும் அரசும் ஒரு தீவிரமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதல்ல நான் வற்புறுத்தி கேட்டுக்க விரும்புகிறேன். பாதுகாப்பற்ற இப்படிப்பட்ட தம்பதிகளுக்கு, காதல் தம்பதிகளுக்கு, காதல் திருமணம், சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய தம்பதிகளுக்கு என்றைக்கும் உற்ற பாதுகாப்பு கேடயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திகழும் என்பதை இந்த நேரத்தில் எல்லாத்திலையும் இன்றைக்கி முன்னணியில் இருக்கிற தமிழ்நாடு இந்த இந்தியாவிலேயே சாதி மறுப்பு திருமணங்களை பாதுகாப்போம், சாதிய ஆணவ படுகொலைகளை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்பதில் ஒரு முதல்நிலை பாத்திரத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு சட்டமன்றத்தில் இதை நிறைவேற்றணும். வரக்கூடிய சட்டமன்ற தொடர் கூட்டத்தில் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் எழுப்புவோம். மற்றவர்களோடு சேர்ந்து ஒரு ஒத்த கருத்தை உருவாக்கி அரசு இதை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்குங்கிறத நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். அடுத்தோடலே திருநெல்வேலி மாவட்டம் சம்மந்தப்பட்டவரில் கடந்த பல 100 ஆண்டுகளுக்கு மேலே நடைபெற்று வருகிற மாஞ்சோலை தோட்டம் என்பது ஒரு பிரச்சனைக்குரியதாக மாறியிருக்கு. அந்த நிறுவனத்துக்கு கொடுத்த கான்ட்ராக்ட் முடிந்துவிட்ட அடிப்படையில் இன்றைக்கி அந்த கான்ட்ராக்டை முடிச்சுட்டு அந்த நிறுவனம் வெளியேறுவது என்ற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கு. அப்படி அந்த நிறுவனம் வெளியேறுவது என்பது சரியானது தான். ஆனால் அதே சமயம் அந்த நிறுவனத்தில் அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு அரசு உரிய பாதுகாப்பு நடவடிக்கை என்பதை மேற்கொள்ளணும். சொல்லப்போனால் இவ்வளோ பெரிய எஸ்டேட்டு அதை இன்றைக்கி மூடுவது என்பது நிரந்தரமான தீர்வாக இருக்காது. அப்போ ஏற்கனவே டான்டி என்கிற அமைப்பை உருவாக்கி தமிழ்நாடு அரசு செயல்படுத்திக்கிட்டு அந்த டான்டியின் மூலம் அந்த தோட்டத்தை நடத்துவதற்கு தொடர்ந்து அரசு முயற்சிக்க வேணும். அதன் மூலம் அந்த தொழிலாளிகளுக்கு நிரந்தரமான வேலை, வருமானம், பாதுகாப்பு என்பது கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் வற்புறுத்த இருக்கிறோம். நிச்சயமாக முதலமைச்சரையும் சந்தித்து இவ்வளவு காலம் செயல்படக்கூடிய ஒரு தோட்டத்தை மூடுவது என்பது நல்லதில்லை. அதனால் வர வேண்டிய தேயிலை உற்பத்தி பாதிக்கும் என்பது மட்டும் அந்த குடும்பங்கள்
பாதுகாப்பற்ற நிலைக்கு தள்ளப்படும். அவங்க ஏதோ ஒரு 3 லட்சம் ரூபா நிவாரணம் கொடுக்குறாங்கன்னா 3 லட்சம் ரூபா என்ன நிவாரணம் கொடுப்போம், என்ன 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 நிவாரணத்தை வச்சு என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி இருக்கிற காலத்தில் ஒரு 3 மாதம் 4 மாதம் கூட அதை வச்சு பழப்பு நடத்த முடியாது. அதுக்கப்புறம் இந்த குடும்பங்கள்லாம் தெருவில் நிற்கிற மாதிரி நிலைமை ஏற்படும். எனவே அரசு அந்த தோட்டத்தை மூடாமல் அதை டான்டியின் மூலம் தொடர்ந்து நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்க விரும்புகிறேன்.